அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இயக்குனர் R.K. செல்வமணி வீரப்பன் குறித்து தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். சார், நீங்கள் படம் எடுக்க சமயத்தில் வீரப்பன் எப்படி இருப்பான்றது மக்களுக்கு தெரியாது. இது ஒரு உருவமாக நீங்கள் கதைக்கு பண்ணுறீங்க. அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா இந்த மாதிரி கடத்தினார்? ஏன்னா அந்த காட்சி அமைக்கல் வீரப்பன் எப்படி இல்லைனாலும் ஒரு ரியலிஸ்டிக்காக அது இருந்தால் தானே அது நமக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். அதிகாரிகளெல்லாம் மீட் பண்ணிங்களா, பேசுனீங்களா? அவங்க சொல்கிற இன்புட்டை வச்சு அந்த கதை அவங்க அந்த கேரக்டரைசேஷன் உருவாக்கப்பட்டதா? ஒரு விஷயம் சொன்னால் இப்போ அது இது போய் உண்மைன்னு நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. அதனால் நான் அது விஷயத்தை நான் பேச விரும்புவதில்லை. ஆக்சுவலாக நான் வீரப்பனை நேரடியாக சந்திக்கும்போது நான் ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது என்னோடது. அதுக்கு ஒரு வில்லன் வேணும். அதுக்காக தான் அம்ஜத் கான் மாதிரி ஒரு கேரக்டர் வீரப்பனை சூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நான் முதல்ல எடுத்தது. ஆனால் அப்புறம் நான் வீரப்பனை சந்திக்கும்போது அதுக்கான வழிமுறைகள் அவர் போய் சந்திக்கும்போது பார்க்கும்போது அவர் கேரக்டர் என்ன, நான் அவன் அப்படி நினச்சி போகிறேன், அவன் ஒரு வில்லன் அப்படின்னு நினச்சி போகிறேன். ஆனால் சந்திக்கும் போதும் சந்திச்சுட்டு திரும்போதும் அவன் சொல்கிறது கூட என்னால் முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன். அப்போ அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார், வாழ்க்கையில் நான் எப்படிலாம் வந்தேன். ஒரு 10 வயசுலேருந்தே அந்த இதுக்கு அவர் பயணிச்சிட்டார். சின்ன பையனாக இருக்கும்போதே போகிறார். போகும்போது அவரை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. அவருக்கு மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மதிநுட்பம் விலங்குகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு மதிநுட்பம் அவருக்கு இருக்குது. அதை கூர் நோக்கு இது இருக்கு இல்லையா, தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே மனிதன் வரவங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற திறமை. அது மிருகங்களோட சத்தத்தை வச்சு ஒரு பறவை இப்படி பறந்ததுன்னா பறவை ஏன் பறக்குது, சாதாரணமாக கீழே இருக்கிற ஏதோ ஒரு அனிமல் வந்ததுன்னா அது இப்படி போய் நிற்குமா, பறவை நின்றுட்டு அந்த அனிமல் போனோம்னு கீழே இறங்குமா, இசுக்குன்னு மேலே வரும், அது துரத்துனா அப்புறம் அங்கேயே தான் நிற்கும், பறக்காதான். அது போன பிறகு மறுபடியும் தன்னுடைய இறை இருக்கும். கீழே இருக்கிற மிருகம் இதனுடைய இறையை மேலே எடுக்க போகிறதில்ல, அது அந்த பயத்தில் மேலே ஏறும் இப்படி. அப்புறம் சாதாரணமாக கிளம்புறதா இருந்தால் மெதுவாக இப்படி தான் கிளம்புமா, இப்படி கிளம்பாது, இப்படி கிளம்பும். மனிதர்கள் வராங்கன்னு மட்டும் அது கிளம்பி அந்த இடத்த விட்டு வெளியே எடுத்து இது அவர் சொன்னது அதெல்லாம். அப்போது விலங்குகளோட சத்தம், காற்று, இதையெல்லாம் வச்சு இது பண்ணுறது. அப்போ நான் அந்த கேரக்டரைசேஷனை அதுக்கேற்ற மாதிரி உருவாக அது ஒரு காட்சியில் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த சத்தம் கேட்கும் போது போலீஸ் வந்துட்டாங்க, போய் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்புறம் என்னென்னா அந்த கேரக்டரைசேஷன் நான் வில்லனாக வச்சவங்கள ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னா, நான் பார்த்துட்டு அவங்கள வீரப்பனை பார்த்துட்டு நான் வரும்போது ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி தான் உடனே வந்துட முடியாது. ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ஸ்டே பண்ணுறேன். ட்ரைபல் வில்லேஜில் ஸ்டே பண்ணும்போது இது உண்மை, சம்மந்தப்பட்டவங்க கோவப்படலாம், ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன். வரும்போது நான் அந்த ட்ரைபல் ஒரு 100 பேர் இருப்பாங்க வச்சுங்களேன், அவ்வளோதான். ஒரு 30-40 குடும்பம் இருக்கும். அவங்ககிட்ட பேசும்போது வீரப்பனா இங்கே வருவானா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவர் வருவார் சார், எப்போது வருவார் போவார் சார் அப்படின்னாங்க. அவர் போய் அவனுக்கு பேசிட்டு, போலீஸ்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். அவனுங்க வருவானுங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு அதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. வீரப்பன் வருவானான்னு கேட்டால் அவர் வருவார் அப்படிங்கிறாங்க, போலீஸ்காரங்க வருவாங்களான்னு கேட்டேன், அவனுங்க வருவானுங்க சார் அப்படின்னா என்ன இங்கே விஷயம் அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு அங்கே தெரியுது. என்னன்னா, வீரப்பன் சுய ஒழுக்கத்தில் ஒரு உச்சமாக இருந்திருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்கள் இந்த ட்ரைபல்ஸோட சொத்தை ஒரு காஞ்ச சொல்லியை கூட எடுக்கக்கூடாது. அவரோட ஆடு, மாடு, கோழி இது எதையும் டச் பண்ணக்கூடாது. குறிப்பாக அந்த பெண்கள் கூட எந்த விதமான உரம் வச்சுக்கூடாது. அது அவங்களே காதலிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது மாதிரி வச்சதால் ஒருத்தர் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடியே இன்றைக்கி வச்சு ஷூட், அவங்க வந்தாலும் நீ போகக்கூடாது. ஒருத்தரோட ஒரு 2 பேரோட கையை வெட்டியிருக்காங்க, கையினா விரலை வெட்டியிருக்காங்க அந்த பொண்ணுங்களை தொட்டதுக்காக. அப்போது அவங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாகவே வீரப்பன் அவங்க மைண்டில் இருக்குது. வீரப்பனால் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் போலீஸ்காரங்க அங்கே வந்தாங்கன்னா, போலீஸ்காரங்க நான் குறிப்பிட்றது யாருன்னா, காக்கி ட்ரெஸ் போட்ட எல்லாருமே, அது அதிரடிப்படையாக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை போலீஸாக இருக்கட்டும், யார் வந்தாலும் அப்படி வந்த உடனே அவங்க ஊரை ரவுண்ட் பண்ண உடனே ஊரில் இருக்கிற ஆடு, மாடு, கோழி என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணி முதல்ல அடிச்சிடுவாங்க. அது மாதிரி அந்த ஊரில் இருக்கிற வயதுக்கு வராததுலேருந்து வயதுக்கு 60 இது எங்கள் ஊரில் அவர்களால் கற்பழிக்கப்படாத பெண்ணே கிடையாதுங்கிறான். உள்ளே பாலியல் வல்லுறவு கொள்ளும்போது வெளியே சம்மந்தப்பட்ட பெண்ணோட கணவனோ தந்தையோ சகோதரனோ யாரோ வெளியே நிற்பான்.
அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ எப்படி வந்து உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க? அப்போ தான் அதை தான் வீரப்பனை நான் கேரக்டராக மாற்றி, அதுக்கப்புறம் வீரப்பனுக்கு அப்புறம் ஒரு வில்லனுங்க இருக்காங்க நான் இது பண்ணது. வீரப்பன்கிட்ட தெரிஞ்சது என்னென்னா, வீரப்பன் ஒரு 20,000 30,000 டன் சந்தன மரம் கடத்திருக்காங்க, வெட்டியிருக்கான். அது சாதாரண உங்கள் தலையிலே என் தலையில தூக்கிட்டு வர முடியாது. ஏறக்குறைய ஒரு 10,000 15,000 லோடு லாரியில் வந்தால் தான் எடுக்க முடியும். அப்போது இதெல்லாம் எங்கே வந்தது, யார் கொண்டு வந்தாங்க, அங்கே இருக்கிற செக் போஸ்ட் தாண்டி போகணும், இதெல்லாம் எங்கே போச்சு இதெல்லாம்? அப்போ வெளியே இருக்கிறவங்களோட ஒரு கரமாக தான் இவன் செயல்பட்டான். மூலங்கிறது வெளியே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஐடியா ஒரு உண்மை எனக்கு அங்கே ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் இந்த மனிதர்கள்ட்ட பேசும்போது அவனோட கேரக்டர் எனக்கு இதுவாச்சு. அப்படி தான் நான் மன்சூர் அலிகானை அதுக்கப்புறமா நான் வடிவமைச்சேன். அது கிளைமேக்ஸ் சீனில் கூட சொல்லுவாங்க, இவங்க குழந்தை கர்ப்பமாக இருப்பாங்க, ரம்யா கிருஷ்ணன் கர்ப்பமாக இருப்பாங்க, அவர் மனிதநம்பிக்கைன்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லுவாப்புல. அந்த அதுதான் ஆக்சுவலாக அதுக்காக தான். ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் அவன் தொட்டதில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் அந்த சீனை நாங்கள் அதுக்காக தான் அதை வச்சோம். அந்த சீனே ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் கொண்டு வந்ததுக்கே அது ஒரு முக்கிய காரணம். அவனோட சீனை நமக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி ஒருத்தர் வேணும், ப்ளஸ் இந்த கேரக்டர் மூலம் வீரப்பனோட ஒரு நல்ல குணத்தை வெளியே கொண்டு வரணும். கெட்டவனா அப்போ தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உடனே நான் நல்லவனை அப்போ சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அவரை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் நான் எடுக்கும்போது அவன் ஒரு கெட்டவனாக தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் உடனே ஒரு ஆன்டி ஹீரோவை பண்ணிட முடியாது. அப்போ அதுக்கு ஒரு கேரக்டர் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தேன்.